மக்களே 50 இன்னைக்கான எபிசோட்ல ஸ்ருதிகா நூலிலே இல்லை அப்படியே எலிமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நபர் எலிமினேட் நீ தான்பா எலிமினேட் ஆக போறேன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. அந்த நேரத்துல இல்ல அவர் எலிமினேட் ஆக தேவையில்ல, அவருக்கு பதில் நான் எலிமினேட் ஆகிறேன், அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி இன்னொரு பிளேயர் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பிளேயரை காப்பாற்றி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி கேம் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட வாக்குவாதமும் சண்டைகளும் உருவாயிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒரு பக்கம் திக்விஜய் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. திக்விஜய், லவ்கேஷ், ஃபைஸும் நட்டாலியா வந்து இந்த கேமை பற்றியும் அடுத்து என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி கலாச்சிக்கிட்டும் கேமை பற்றின ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா வந்து அவங்களோட ஃபேமிலியில் என்னென்னலாம் பார்த்தாங்கன்ற மாதிரி அந்த ஃபேமிலியில் நடந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து யுவிகா கிட்ட சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அப்போ தான் லயன் மாஸ்டர் வராரு. வந்த உடனே கேமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்னன்னா சிலந்தியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஒவ்வொரு கேமை நடக்கும் போதும் ஒவ்வொரு அனிமல்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து தான் அந்த கேமையே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில சிலந்தி இந்த மாதிரிலாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு 4 கேர்ள்ஸ் கேப்டன் ஆக போறாங்க. எப்படி 4 கேர்ள் கேப்டன் ஆக போறாங்க. குயின், அவங்க தான் குயின். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கேம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா 4 கேப்டன் அப்பயே தேர்ந்தெடுக்கப்படுறது அர்ச்சனா, கிருஷ்ணா, ஊர்வஷி மற்றும் மனிஷா. இந்த 4 பேர் டிசைட் பண்றாங்க. இதை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, சப்னாக்கு வந்து நான் கேப்டன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் ஆகுது. சப்னா நான் கேப்டன் ஆக போறேன்ற மாதிரி பேச்சுவார்த்தையை அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்ச உடனே அங்கே ஆர்கியூமெண்ட் வந்து, ஏன்னா சப்னா கேப்டன் ஆகணும்னா அங்கே அர்ச்சனா தான் விடணும். ஏன்னா கிருஷ்ணாவும் கொடுக்க போறது இல்லை, ஊர்வசியும் கொடுக்க போறது மனிஷாவும் இல்லை, அங்கே அர்ச்சனா கிட்ட தான் போகணும். அப்போ அர்ச்சனாவுக்கும் சப்னாக்கும் மாற்றி ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அர்ச்சனா ஓப்பனா நீ சுகர் கட் பண்ணி பேசுற, இதெல்லாம் உனக்கு இப்படி தான் பண்றேன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் ஹெவியா போகுது. ரொம்ப நேரமா ஆர்கியூமெண்ட்டு கேமோட அது அரினா கேமோட அந்த கிரவுண்டுக்கு போகாமையே அந்த பேலஸ்லேயே நிறைய நேரம் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. ஆர்கியூமெண்ட் போன உடனே லைன் மாஸ்டர் அரினாக்கு வர சொன்ன உடனே கேம் ஏரியாவுக்கு போன உடனே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதோட கேம் மெயின்லி இந்த கேம் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இது இருக்கு இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த ஷோவோட ஸ்பான்சர்ஸ் அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கேமையே வச்சுருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டவரை உருவாக்கணும். பிளாக் கொடுத்துட்ருப்பாங்க மக்களே. இங்கே ஒரு பிளாக்கு மேலே வச்சு திரும்ப ஒரு மேலே வச்சு ஒரு பிளாக் அடுக்கிட்டு அந்த டொகாஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட நேமை வைக்கணும். இதை யார் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர். அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்பான்சர் தரப்புல இருந்து ஒரு கிஃப்ட் வரும். இதுதான் டாஸ்க். ஓகேவா? இப்போ 4 டீமா பிரிஞ்சுட்டு இருக்காங்க. திரும்ப அங்க வந்தோடனே சப்னாக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதில் சப்னாக்கு வேற கால் இன்ஜுரியிலிருந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், போல்ட்னஸா இருக்கேன், என்னோட திறமையை நான் காட்டணுன்ற மாதிரி மாற்றி பேசுறாங்க. சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாரு, டாஸ்க்கை அனௌன்ஸ் பண்றாரு லைன் மாஸ்டர். டாஸ்க்ல இப்படிலாம் பண்ணணும் போது அப்பயே உஷாராயிட்டாங்க. ஏன்னா டவர் அடுக்கணும் போது ரொம்ப வெயிட்டா பாடி வெயிட்டா இருக்கவங்கலாம் வேலையாகாது, ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்களும் கேப்டனா இருந்தா வேலையாகாது. அதனால என்ன பண்ணலாம், ஸ்டெபிலிட்டி இல்லாதாலும் வெயிட் லோவா இருக்கிற ஆளை மட்டும் கேப்டன் ஆகலான்ற மாதிரி அந்த இடத்துல கணிக்கிறாங்க கிருஷ்ணா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணா அதை கணிச்சிட்டு நான் ஷைனியை கேப்டன் ஆகிறேன்ற மாதிரி கிருஷ்ணா சேஞ்ச் ஆகிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா வெயிட், ஷைனி வந்து லோ வெயிட் கம்மியாக இருப்பாங்க, ஸோ தூக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி பக்காவாக கிருஷ்ணா பிளான் பண்ணி டவர் எடுக்கிறதுக்குன்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அடுத்து ஊர்வசி என்ன பண்ணுறாங்க, இல்லை என் கிட்ட இருந்து கேப்டன்சி நான் யுவிகா கொடுக்குறேன்ற மாதிரி யுவிகாவுக்கு மாற்றி விட்டுறாங்க. மனிஷா மட்டும் அன்சேஞ்ச் ஆகலை. ஃபைனலி அர்ச்சனாவுக்கு வந்து எதுவுமே அர்ச்சனா வாக்குவாதம் பண்ணியிருந்தாலுமே, ஏன்னா சப்னாவா அர்ச்சனாவான்னும் போது அங்கே அர்ச்சனாக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வரும். ஏன்னா சப்னாவால் அந்த ஸ்டெபிலிட்டியாக நிற்க முடியல, கால் இன்ஜுரி இருக்கு. அதனால அர்ச்சனாக்கு ஈஸியாக அந்த கேப்டன்சி போயிருச்சு. அந்த டீம் மெம்பர்ஸுமே அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதில் டாஸ்க் எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு டீம் வச்சும் 4 பேர் கேப்டன் 4 பேரை தேர்ந்தெடுக்கணும். 4 பேர் எதுக்குன்னா, அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு பல்லக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பல்லக்கு இருக்கு. அந்த பல்லக்கில் 4 பேர் தூக்கிட்டு அந்த இது இருக்குல்ல பிளாக்ஸ் அடுக்கணும். அந்த பிளாக்ஸ் வந்து ஒரு 5 டவர்ல 5 கொம்புல கட்டி வச்சிருக்காங்க. அதை நாட் போட்டிருக்கோம். அதை ரிமூவ் பண்ணி கீழே இருக்கிற 2 பேர்கிட்ட கொடுக்கணும். ஸோ 4 பேர் தூக்குவாங்க. அதுக்கு மேலே கேப்டன் இருப்பாங்க. கேப்டன் கயிறு ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணி அந்த டவர்லேருந்து அந்த கயிறை ரிமூவ் பண்ணி அந்த பிளாக்கை எடுத்து கீழே இருக்கிற 2 பேர்கிட்ட கொடுக்குவாங்க. அவங்க அந்த பிளாக்கை அடுக்கி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் டாஸ்க்கு. யுவிகா வந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஷிவ், பிரின்ஸ், அமித் அண்ட் விக்ராந்த். இந்த 4 பேர் அடுக்கிறதுக்கு வந்து ரித்தி அண்ட் ஆருஷியை செலக்ட் பண்ணியிருந்தாங்க.
மனிஷா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அர்பாஸ், ரஜத், திக்விஜய் அண்ட் ஃபயஸ், வன்ஷய் அண்ட் லக்ஷய் வந்து அடுக்கிறது. ஓகே, இந்த 2 டீமுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன். அதுல வந்து லயன் என்ன சொல்லிட்டாரு, 4 டீமா இருக்கணும்னு சொன்னார்ல, இதுல டீமே கிடையாது, யார் வேணாலும் விளையாடிக்கலாம், அந்த டீம்மேட்டை செலக்ட் பண்றது கேப்டனோட கடமை, ஸோ பர்டிகுலர் டீம்மேட்ஸ்ன்றது கிடையாதுன்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டார். ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே யுவிகா வந்து அந்த ரேஸ் அப்படியே டப்புன்னு முன்னாடி போனாங்க பாருங்க, அந்த நாட்டை ரிமூவ் பண்றது இருக்கு இல்லையா, யுவிகா வந்து செம ஃபாஸ்டா போறாங்க. யுவிகா அப்படியே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா போயிட்டு எல்லாத்தையும் 5 டவர்ல இருந்து டப்பு 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 டப்புன்னு கட்டிட்டு இது பண்றாங்க. அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து மனிஷாக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு அவங்களால கம்ப்ளீட் பண்றதுக்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டவரை கட்டி முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் டவர் உடஞ்சிருது. யுவிகா டவர் கம்ப்ளீட் பண்ற டைம்ல திரும்ப ப்ளூ டவர் உடையுது, மாத்தி உடச்சிட்டு யுவிகா டவர் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணாங்கன்னா 1 2 மேல 1 இப்படி கட்டினாங்க. அடுத்து இன்க்ளைண்டா வச்சு கட்டி யுவிகா அந்த டீமை ஜெயிக்க வச்சு அந்த டொகாஸ்டா ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வேற மாதிரி இருந்தது, குயின் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதில் யுவிகா காட்டும் போது ஸ்ருதிகா தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ற தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இவங்க ஜெயிச்சிட்டாங்களா? அடுத்து ஷைனி விசஸ் அர்ச்சனா வருது. அதே இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுக்கிறதுல இந்த டீம் மாத்திட்டாங்க. ஷைனி டீம்ல வந்து யாரு, இவங்க நேகலும் இன்னொருத்தனும். ஆனா அந்த டீம்ல வந்து வன்ஷஜே அடுக்கிறதுக்கு வச்சிருந்தாங்க. ஏன்னா வன்ஷஜ் போன வாட்டியும் ட்ரை பண்ணாரு, திரும்ப வன்ஷஜே அங்க வெப்பன்ற மாதிரி அவங்க பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஆனா இனிஷியலா இந்த டவர் அந்த பிளாக் ரிமூவ் பண்றதுல அர்ச்சனா பயங்கர லீடு எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஷைனி கொஞ்சம் பதட்டமா தான் நாங்க. ஆனா அந்த பிளாக் அடுக்குனதுல ஃபாஸ்டா அடிக்கிட்டு போனாங்க ஷைனி. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட் சரியில்லை, கிராஸா அரேஞ்ச் பண்ணதால அந்த டொகாஸ்டா அப்படின்ற வார்த்தை வந்து அப்படியே அடுக்கும் போது ஃபைனலா மொத்தமா சரிஞ்சு விழுந்துருச்சு. மொத்தமா சரிஞ்சு விழுந்த உடனே பாதியில முக்காவாசி கம்ப்ளீட் பண்ணியிருந்த அந்த வன்ஷஜ் டீம் பொறுமையா அடிக்க அழகா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஷைனியை காலி பண்ணி அர்ச்சனா டீம் ஜெயிச்சிட்டாங்க. அர்ச்சனா கையிலேயே பிடிக்க முடியல, ஏன்னா கேப்டன் ஆகக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தவங்க கேப்டன் ஆகி டாஸ்க் அவரே ஜெயிச்சிட்டாங்கல்ல, கையில பிடிக்க முடியுமா, அடி தூள்ன்ற மாதிரி அடிச்சு கலக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா. சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடந்துருச்சு. யுவிகா வந்து ஒரு 3 பேரை வந்து அன்சேவ் பண்ணோம், அர்ச்சனா 3 பேரை பண்ணோம். யுவிகா வந்து ஃபயஸ், ஸ்ருதிகா அண்ட் வன்ஷஜ். இல்ல ஃபயஸ் அண்ட் ஸ்ருதிகா டைரக்டா சொல்லிட்டாங்க, வன்ஷஜே சொல்லல. அர்ச்சனா வந்து அமித் அண்ட் ஊர்வசியை சொல்லிட்டாங்க. 3வது வந்து அர்ச்சனா வந்து காக்காவை சொல்ல வரும்போது அங்க வந்து பிரின்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி காக்கா வேணான்னு சொல்றாங்க. இனிஷியலா நேம் சொல்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அர்ச்சனா வந்து காக்கான்றாங்க. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, இல்ல நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஷைனியை மாத்தி சொல்லிட்டாங்க. ஷைனி அனௌன்ஸ் பண்ண உடனே டைரக்டா வந்து யூவியா வந்து என்ன பண்றாங்க, வன்ஷஜை போட்டு விட்டுறாங்க. வன்ஷஜ் நல்லா தான் பிளே பண்ணாரு, பட் எங்களுக்கு வேற வழி இல்லைன்ற மாதிரி வன்ஷஜை நாமினேட் பண்ண உடனே அர்ச்சனா காண்டாயிட்டு இது ஒத்துக்க முடியாது, அவர் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அவங்க டீம் காப்பாற்றணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அர்ச்சனா வந்து இல்ல நான் ஷைனியும் சொல்ல, நான் வந்து இப்போ அடுத்து போயிட்டு டைரக்டா சப்னாவை சொல்றேன்ற மாதிரி அங்க அர்ச்சனா போய் சப்னாவை நாமினேட் பண்றாங்க. சப்னாவை நாமினேட் பண்ணும்போது அவங்க டீம்மேட்ஸ்லாம் நீ பண்ண இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்ற மாதிரி அங்க சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. அங்கேயும் ஆர்குமெண்ட் சப்னாக்கும் அர்ச்சனாக்கும் திரும்ப எடுக்குது. அடுத்த 6 பேர் டேஞ்சர் ஜோன் போயாச்சா. அங்க டேஞ்சர் ஜோன் போன உடனே அந்த ஓட்டிங்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற டிஸ்கஷன் எல்லாருமே வந்து ஊர்வசி மேல பழிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஊர்வசியும் டேஞ்சர் ஜோன் போயாச்சு, அந்த நிக்கி மேல ஒரு இஷ்யூ நடந்திருக்கல, நிக்கியோட இது, அது ஊர்வசி தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அங்க ஊர்வசி அதுக்கான கிளாரிட்டியும் தெளிவுரையும் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஓட்டு போறதுல அர்பாஸ் டீம் யாருக்கு ஓட்டு போடலாம், அவங்களோட மேஜர் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபயஸ் மேலதான் இருக்கு. வன்ஷஜா ஸ்ருதிகாவோட ஃபயஸ் தான் ஃபர்ஸ்ட், 2வது தான் ஸ்ருதிகா, 3வது வன்ஷஜ். அது அப்படியே கிளியரா தெரியுது. இதுக்கு நடுவில் பிரின்ஸ் போயிட்டு நட்டாலி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி ஊர்வசி ஓட்டு போடுன்ற மாதிரி அங்க நடுவில் என்னென்னலாம் பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகள் நல்லாவே பார்த்துட்டு இருந்தார் பிரின்ஸ். ஓகே, இதுல ரஜத் வந்து இந்த ஓட்டிங் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க வந்து ஸ்ருதிகாலாம் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இங்க பிளானிங் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல வன்ஷஜ் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. என் டீம் எனக்கு ப்ரியாரிட்டி இல்லை, எனக்கே இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்றாங்க. அடுத்து ஓட்டிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்த உடனே ஃபயஸுக்கும் பிரின்ஸ் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினார்ல, அதுல ஃபயஸுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் ஆகி அங்க ஒரு வாக்குவாதமா போய் அதுவும் முடிஞ்சிருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் அமித் சேவ் பண்ணப்பட்டார், 2வது ஷைனி, 3வது ஃபயஸ், அடுத்து ஸ்ருதிகா, ஊர்வசி மற்றும் வன்ஷஜ், 4வது ஸ்ருதிகா, 5வது ஊர்வசியா வன்ஷஜா போகும்போது ஊர்வசியை சேவ் பண்ணிட்டு வன்ஷஜ் எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ வந்து வன்ஷஜ் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு உடனே. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, ஏற்கனவே ஊர்வசியால தான் வாட்டியும் வன்ஷஜ் வெளியே போனது, ஊர்வசி தான் வெளியே போயிருக்கணும், அப்பயே வன்ஷஜ் போயிட்டாரு. இந்த வாட்டி வன்ஷஜ் நல்லா தான் பண்ணாரு, பட் வேற வழி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. உடனே கரண் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல
அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவன் இந்த கேமை விளையாடட்டும், நான் வெளியே போறேன், அவனுக்கு பதில் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கும் இன்ஜுரிஸ் இருக்கு, சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அவன் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றான், பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி அவனுக்கு இன்னொரு சான்ஸ் டிசர்விங் அப்படின்ற மாதிரி வன்சஜுக்காக பேசி தன்னோட இடத்தை தியாகம் பண்ணி வன்சஜ் அந்த வீட்டுக்குள்ள இருக்க வச்சிருக்கிறார் கரண். ஏற்கனவே கரனும் வன்சஜ் தான் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க, அப்போ கரண் தான் ஜெயிச்சாரு. அப்போ வன்சஜுக்காக திரும்ப பேசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்ததும் கரண் தான். இப்போ வன்சஜ் எவிக்ட் ஆகும் போது கூட நான் எவிக்ட் ஆகிறேன்னு தியாகம் பண்ணதும் கரண் தான். அன்னைக்கும் தியாகமா இருந்தார், இன்னைக்கும் தியாகமா இருந்து கரண் பட்டேல் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். வன்சஜுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்போ அவர் எந்த டீம்ல இருக்க போறார்? பிரின்ஸ் டீம்லயா இல்ல அர்பாஸ் அண்ட் ரஜத் டீம்ல? ஏன்னா அந்த டீம் அவங்களுக்கு ஒட்டே போடல. இந்த டீமாவது கொஞ்சம், ஏன்னா இந்த டீம்ல இருக்கிற கரண் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்போ வன்சஜ் அதோட திட்டம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்ல நாளை பார்ப்போம். பை கைஸ்.